Hello students, welcome to Srijit Academy. இன்னைக்கு 10th Mathsல example 2.6 sum பார்க்கலாம். Find the HCF of 396, 504, 636 கொடுத்திருக்காங்க. So இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் நம்ம 2 டிஜிட்ல நம்ம HCF கண்டுபிடிச்சோம். இப்ப 3 டிஜிட் கொடுத்துட்டு find HCF னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க, மேம் இதுல HCF வந்துட்டு எப்பவுமே நம்ம இத ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் இந்த ஃபார்முலா வச்சுதான் போடணுமா? நார்மலா நம்ம சின்ன வயசுல போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோமே, அந்த மாதிரி போட முடியாதான்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ அந்த ஸ்டெப்ல, அந்த ஓல்டு மெத்தட் ஸ்டெப்ல தான் நான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். பாருங்க, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 டிஜிட்டுக்கு HCF கண்டுபிடிக்கிறேன். அதுல முதல்ல வந்துட்டு 396 நம்பர். இப்போ ஈக்குவல் டிவிஷன் மெத்தட்ல எது பிக் நம்பரோ அதுல இருந்து நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல எது பிக் நம்பரோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 504 அது டிவிடெண்ட் ஆகவும் 396 டிவைசர் ஆகவும் வச்சு பண்ணுவோம். பட் இப்போ நான் இந்த ஓல்டு மெத்தடே போடுறதுனால நான் ஒவ்வொரு நம்பரா ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிறேன். ஸோ 396க்கு நான் இப்போ HCF கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே HCFல சின்ன நம்பர்ல இருந்து தான் வரணும். ஸோ 2, அதுக்கப்புறம் 2ல முடியலன்ற பட்சத்துல 3 எடுக்கணும். அதுக்கு அடுத்த நம்பர் எப்படின்றத பார்த்து எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம அதுல இருக்கிற நம்பர் அப்படியே வச்சு எடுப்போம். அதாவது 7, 11 அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் 504க்கு நான் இப்போ HCF போடுறேன். சாதாரண டிவிஷன் மெத்தட் தான், உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். 2 6 are 12, 2 3s are 6 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் 63 போது அது ஆட் நம்பர். ஸோ 3ல பாக்குறேன். ஸோ 3ல 3 2s are 6, 3 1s are 3. நெக்ஸ்ட் 7ன்றது பிரைம் நம்பர். ஸோ 7ன்ற நம்பரோட தான் நம்மளுக்கு போகும் இல்லையா? இப்போ இந்த 2 டிஜிட்டுக்கான நான் HCF பாக்குறேன். இப்போ 2 2க்கு நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். திரும்ப இங்க 2 2 சேமா இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ அது பண்ண முடியாது. ஸோ 3க்கு 3 அந்த 3 எடுக்கிறோம். இந்த 3 இப்போ 7 and 11 அங்க சேமா இல்லை. ஸோ இப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. இப்ப பாருங்க, புக்ல இந்த 2 நம்பருக்கான HCF என்ன கிடைச்சிருக்குது? நம்மளுக்கு 36 கிடைச்சிருக்கு. சோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்தா இந்த மெத்தட்லயே போடுங்க. இப்ப நெக்ஸ்ட் இங்க 36 இருக்கு. அடுத்தது 636 HCF கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் நம்பர்ன்றத 2ல ஸ்டார்ட் பண்றோம். சோ 3ல 2 வந்துட்டு 1 டைம் போகுது. பேலன்ஸ் 1 பக்கத்துல இருக்க மாதிரி நினைச்சுக்கணும். சோ 16ல 8. நெக்ஸ்ட் 18ன்றது 2ல 9 டைம் போகுது. சோ 9ன்றது ஆட் நம்பர். சோ 3 எடுத்திருக்கு. அதே மாதிரி 636க்கு கண்டுபிடிக்கிறோம். சொல்லி போடும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வேகமா போட்டுறேன். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். பேலன்ஸ் நம்பர் வந்துட்டு அங்க பக்கத்துல இருக்க மாதிரி நினைக்கணும். சோ 3ல வந்துட்டு 1 டைம் போகுது. பேலன்ஸ் 1. 2 9s are 18. நெக்ஸ்ட் ஆட் நம்பரா இருக்கு. ஸோ 3 டேபிள்ல பாக்குறோம். 3 டேபிள்ல 3 5s are 15, 3 3s are 9. ஸோ 53ன்றது பிரைம் நம்பர். ஸோ நம்ம 53ல 53 நம்பர் 53ஆல தான் பண்ண முடியும். ஸோ 53 1s are 53. ஓகேவா? இப்போ 36க்கும் 636க்கும் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்றத போடலாம். இப்போ ஈவனா இருக்க நம்பர் எடுத்து நம்ம எழுதுறோம். ஓகேவா? 2 3s are இதுக்கப்புறமா அங்க ஈவனா இல்ல. சோ 2 2s are 4, 4 3s are 12. ஆன்சர் இஸ் 12. புக் ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் இஸ் 12. இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்லயும் நீங்க போடலாம். 2 மெத்தடுமே அக்செப்டட் தான். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.